இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்னார்கள், உங்களுக்கு முன் வாழ்ந்த சமுதாயத்தவர்கள் 3 பேர் ஒரு பயணத்தின் போது இரவிலே ஒரு குகையிலே தங்குகிறார்கள். அந்த இரவு அந்த குகையினுடைய வாசற் பகுதியை ஒரு பாறை உருண்டு வந்து அடைத்துக் கொள்கிறது. வெளியே வர முடியாமல் தவித்த அவர்கள் அல்லாஹ்விடத்திலே தங்களுடைய வாழ்நாளில் செய்த நல்ல அமல்களை பற்றி அல்லாஹ்விடத்திலே எடுத்து கூறி அதன் மூலம் வசீலாக்களை தேடி அவர்கள் துஆ செய்தார்கள். அல்லாஹும் அதை கபூல் செய்து கொண்டான். முதல் மனிதர், இறைவா, எனக்கு வயதான பெற்றோர்கள் உண்டு. எந்த காலத்திலேயும் என்னுடைய பெற்றோர்களுக்கு உணவளிப்பதற்கு முன்னால் அவர்களை கண்ணியப்படுத்தி அவர்களுடைய தேவையை, உணவு தேவையை முடித்ததற்கு பிறகுதான் என்னுடைய மனைவிக்கும் பிள்ளைகளுக்கும் மற்ற எல்லோருக்கும் நான் உணவளிப்பேன். இது காலம் காலமாக வேண்டி உனக்காகவே நான் செய்து வந்தேன். ஒரு நாள் நான் விறகு தேடி நீண்ட தூரம் சென்று விட்டதால் இரவிலே நான் வீட்டிற்கு வருவதற்கு தாமதமாகிவிட்டது. என்னுடைய பெற்றோர்களும் சாப்பிடாமலேயே உறங்கிவிட்டார்கள். நான் அவர்களுக்காக வேண்டி கொண்டு வந்த உணவை அவர்களுடைய தலைமாட்டிலேயே விடியும் வரை நான் நின்று கொண்டே இருந்தேன். என்னுடைய பிள்ளைகள் என்னுடைய காலை பிடித்து பசியினால் அழுதார்கள். இப்படியெல்லாம் இருந்தும் கூட நான் என்னுடைய பெற்றோர்களுக்காக வேண்டி அவர்கள் விழிக்கும் வரை நான் யாருக்கும் உணவளிக்காமல் அவர்கள் எழுந்தவுடன் அவர்களுக்கு உணவளித்து விட்டு மற்றவர்களுடைய தேவைகளை நான் நிறைவேற்றினேன். பெற்றோர்களை கண்ணியப்படுத்த வேண்டும் என்கிற இந்த காரியத்தை நான் உனக்காக வேண்டி மட்டுமே செய்தேன் ரஹ்மானே. ஆகையினால் இந்த ஒரு அமலை கொண்டு எங்களுக்கு இந்த சிரமத்தை நீக்கி தருவாயாக என்று அவர் அல்லாஹ்விடத்திலே துஆ செய்த போது அந்த பாறை லேசாக விலகி கொண்டது. ஆனால் அந்த விலகல் என்பது, அந்த இடைவெளி என்பது வெளியே வருவதற்கு போதுமானதாக ஆகாது. எனவே இரண்டாவது நபர் அல்லாஹ்விடத்திலே துஆ செய்கிறார், யா அல்லாஹ், என்னுடைய சிறிய தந்தையின் மகள் அழகானவள், அவள் மீது எனக்கு ஒரு ஆசை இருந்தது. அவளை அடைய வேண்டும் என்கிற அந்த ஆசை எனக்கு பல நீண்ட காலங்களாக இருந்தது. பல தடவை அவளிடத்திலே என்னுடைய ஆசைகளை நான் கூறியும் அவள் மறுத்து வந்தாள். ஒரு நாள் கடுமையான பஞ்சத்தினுடைய நேரத்திலே அவள் என்னிடத்திலே வந்து உதவி கேட்டாள். 120 தீனார்களுக்கு உன்னுடைய உடலை என்னுடைய ஆசையை தீருவதற்கு, என்னுடைய ஆசைகளை அடக்கிக் கொள்வதற்கு நீ தனிமையிலே தர வேண்டும் என்று நான் நிபந்தனையோடு அவளுக்கு நான் கொடுத்தேன். அவள் அதை வாங்கி கொண்டு சென்று விட்டாள். கூறியதை போன்றே அவளிடத்திலே தனிமையோடு நான் இருக்கக்கூடிய சமயத்திலே விபச்சாரம் செய்வதற்காக வேண்டி நான் நெருங்கிய அந்த சமயத்தில், அல்லாஹ்வே பயந்து கொள்ளுங்கள் என்று அவள் சொன்ன ஒற்றை வார்த்தைக்காக வேண்டி உன் மீது கொண்ட பயத்தின் காரணத்தினால் நான் அந்த விபச்சாரத்தில் இருந்து தவிர்ந்து கொண்டு அவளை நான் விடுவித்து விட்டேன். இதை முழுக்க முழுக்க உனக்காக வேண்டி மட்டுமே செய்தேன் ரஹ்மானே. இது இஹ்லாசான முறையிலே உனக்காக நான் செய்திருந்தால் இந்த பாறையை நீக்குவாயாக என்று அவர் துஆ செய்தார். அந்த பாறை இன்னமும் கொஞ்சம் நீங்கிக் கொண்டது. மூன்றாவதாக ஒரு நபர் அல்லாஹ்விடத்திலே துஆ செய்கிறார், யா அல்லாஹ், என்னிடத்திலே பல தொழிலாளிகள் இருந்தார்கள். அதிலே ஒரு தொழிலாளிக்கு அவருடைய வேலை முடிந்தவுடன் எல்லோருக்கும் கூலி கொடுத்த நான் அவருக்கு அன்றைக்கு கூலி கொடுக்கவில்லை. அவரும் வீட்டிற்கு சென்று விட்டார். பல நாட்கள் கழித்து என்னிடத்திலே பழைய கூலியை வாங்குவதற்கு அவர் வந்திருந்த பொழுது அந்த கூலியின் மூலமாக நான் பல்வேறு சொத்துக்களை வாங்கி பல்வேறு பொருளாதாரங்களை பெருக்கி வைத்திருந்தேன். அதை அனைத்தையும் தூக்கி அவரிடத்திலே கொடுத்த பொழுது அவர் சொன்னார், என்னுடைய கூலியை மட்டும் கொடுங்கள், இவைகளெல்லாம் எனக்கு சொந்தமானதல்ல என்று அவர் சொல்லக்கூடிய நேரத்திலேயும் கூட, இல்லை, இதுவெல்லாம் நீ விட்டு சென்ற உன்னுடைய கூலியின் மூலமாகத்தான் இந்த பொருளாதாரம் எல்லாம் வளர்ந்திருக்கிறது. எனவே அனைத்தும் உனக்கும் தான் சொந்தம் என்று அந்த எல்லா சொத்துக்களையும் அவரிடத்திலே நான் கொடுத்து விட்டேன். அவர் எடுத்து சென்று விட்டார். அதில் அணுவளவும் நான் எடுக்கவில்லை. இதை முழுக்க முழுக்க உன்னுடைய திருப்தியை நாடி நான் செய்தேன். இஹ்லாசான முறையிலே நான் செய்தேன். இதை உனக்காக நான் செய்திருந்தால் நீ இந்த பாறையை விலக்கி தருவாயாக என்றவர் துஆ செய்தார். அந்த பாறை முற்றிலுமாக விலகி கொண்டது. அந்த 3 நபர்களும் குகையிலே இருந்து அவர்கள் வெளியே வந்தார்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். அருமையானவர்களே, நாம் நம்முடைய வாழ்க்கையிலே செய்த நல்ல அமல்களை கொண்டு அல்லாஹ்விடத்திலே இஹ்லாசான முறையிலே, ரஹ்மானே, இஹ்லாசான முறையிலே உனக்காக வேண்டி மட்டுமே இந்த காரியத்தை நான் செய்தேன் என்றிருந்தால்
இந்த காரியத்தின் மூலமாக எனக்கு இந்த காரியத்தை நீ லேசாக்குவாயாக, இதை தருவாயாக என்று நாம் அல்லாஹ்விடத்திலே துஆ செய்தால் நிச்சயமாக அந்த அமல்களுடைய பிரதிபலனை நாம் பார்ப்போம். அல்லாஹு தஆலா அந்த துஆவிற்கான பலனை நிச்சயமாக நமக்கு தருவான் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை என்பதை இந்த ஹதீஸ் நமக்கு அறிவித்து தருகிறது. இந்த ஹதீஸ் புகாரி முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஹதீஸ். எல்லாம் வல்ல இறைவன் நம்முடைய அனைத்து காரியங்களையும் கபூல் செய்வானாக.